நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியுமாக யாவருக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்டிகை நாட்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து இந்த மாதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து தான் என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து நான் இயேசுடைய பிறப்பை குறித்து தான் என்ன செய்கிறேன், தொடர்ந்து பிரசங்கம் செய்து கொண்டு வருகிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நம்மை வழி நடத்திய நட்சத்திரம் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எல்லோரும் கேட்டோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொண்டோம். கர்த்தர் நல்லவர். கவனியுங்கள், உலக இரட்சகர் இயேசு இந்த தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலே நாம் கேட்க இருக்கிறோம். இயேசு ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு மட்டும் இரட்சகர் அல்ல, அவர் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் யாராக இருக்கிறார், இரட்சகர். ஆமென் போறீங்க. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டும் அவர் இரட்சகர் அல்ல, எல்லா குடும்பத்துக்கும் அவர் யாரா இருக்கிறார், இரட்சகர். இப்போ ஒரு கேள்வி, நீங்க எத்தனை பேர் இயேசுவை இரட்சகரா ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? இல்லையா? சில பேர் கையை உயர்த்தல. எல்லோரும் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இயேசு இந்த உலகத்துக்கே யாராக இருக்கிறார், இரட்சகராக இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த உலகை ரட்சிக்க வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு. இந்த உலகை மீட்க வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு. உலகம் என்றால் மனுகுலம். உலகம் என்றால் என்னது? மனுகுலம். இந்த மனுகுலத்தை ரட்சிக்க வந்த இயேசு, இந்த மனுகுலத்தை மீட்க வந்த இயேசு. பாருங்க, அநேகர் இருக்கிறோம். உங்களை என்னை இயேசு என்ன செய்ய வந்தார்? மீட்க வந்தார், ரட்சிக்க வந்தார். அவர் ரட்சித்ததினாலே, மீட்டு கொண்டதினாலே இன்றைக்கு அவரை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாய் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அவருக்காக என்ன செய்கிறோம், வாழுகிறோம். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, கவனியுங்கள், இயேசு ஏன் உங்களையும் என்னையும் ரட்சிக்க வந்தார்? இந்த உலகத்தை ஏன் ரட்சிக்க வந்தார்? மனுகுலத்தை ஏன் ரட்சிக்க வந்தார்? 1 யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, அதாவது நீங்கள் பிழைக்கும்படிக்கு அப்படின்னா நன்றாக வாழும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால். அப்படின்னா இயேசுவை இந்த உலகத்திலே யார் அனுப்பினார்? பிதாவாகிய தேவன் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஏன் இயேசு உங்களை ரட்சித்தார்? ஏன் இயேசு உங்களை மீட்டுக் கொண்டார் என்றால், உங்கள் மேலே அவர் வைத்திருக்கிற அநாதை அன்பின் மித்தமாய். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அகாபே அன்பின் மித்தமாய், ஆழமான அன்பின் மித்தமாய். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள்,
தேவன் அன்பானவர் மட்டும் அல்ல, நம்மேல் அன்பாய் இருக்கிறார். காரணம், நாம் அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டுள்ளோம். கவனிங்க, இயேசுவே உங்க மேல அன்பா இருக்கிறாருங்க. கவனிங்க, மற்ற பறவைகள், விலங்குகள் இவைகளின் மேலே ஆண்டவர் அன்பு உள்ளவராய் இல்லை, மனுகுலத்தின் மேலே அன்பு உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் மேலே அன்பு உள்ளவராய் இருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் அவருடைய சாயலில் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். விசுவாசிகள் கையொட்டி ராமங்கள எத்தனை பேரு ஆண்டவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க? மனுகுலம் மட்டும்தான் ஆண்டவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவன் அவருடைய சாயலிலே உங்களை உண்டாக்கி இருக்கிறார். கவனியுங்கள், ஆகையால் உங்கள் மேலே அவர் எல்லையற்ற அன்பை வைத்திருக்கிறார். மனுகுலத்தின் மேலே எல்லையற்ற அன்பை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, எக்காரணத்தை கொண்டும் ஆண்டவர் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அன்பு இதையெல்லாம் செய்யும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் கடைசி வரைக்கும் மனுகுலத்தை பாவத்துக்கு இரையாக கொடுக்கவில்லை, சாபத்துக்கு இரையாக கொடுக்கவில்லை. கவனிகள், அவர் அன்பு உள்ளவராய் இருக்கிறதுனால அவருடைய ஒரே பேரான குமாரனை, அவருடைய மடியில இருந்த ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக எனக்காக என்ன செய்தார்? கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கொடுத்து உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பை அவர் என்ன செய்தார்? ஆமென், உறுதிப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உறுதிப்படுத்தினார். எந்த மனுஷனும் இன்னொரு மனுஷன் மேல அன்பு வச்சிருக்கத 100% என்ன செய்ய முடியாது? உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் மனுகுலத்தின் மேலே வைத்திருக்கிற அன்பை என்ன செய்திருக்கிறார்? உறுதிப்படுத்தி இருக்கிறார். எப்படி உறுதிப்படுத்தி இருக்கிறார்? கல்வாரி சிலுவைக்கு ஏறி உறுதிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, 2024 வருடத்துக்கு முன்பாக இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. அந்த அன்பு தான் உங்களையும் என்னையும் ரட்சித்தது. அந்த அன்பு தான் இன்றைக்கும் உலகத்துக்கு ரட்சிப்பாக என்ன செய்கிறது? இருக்கிறது. என்ன ஆமென் போறீங்க? கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த ரட்சிப்பை பெரியதாய் நினைக்கணும். எத்தனை ஆமென் போறீங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, சாதாரண ரட்சிப்புன்னு சொல்லல, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. அப்ப இந்த ரட்சிப்பினாலே தான் நாம் இன்னைக்கு பிசாசினிடத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு மீட்கப்பட்டு சுயாதீனமுள்ள பிள்ளைகளாய், சுயசித்தமுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது எப்படி நடந்தது? தேவனுடைய அன்பினாலே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அன்பினாலே. சரி, ஆண்டவர் உங்க மேல எப்பங்க அன்பு கூர்ந்தா? சரி, நீங்க ஆண்டவர் மேல எப்ப அன்பு கூர்ந்தீங்க? கவனிங்க, நீங்க எப்ப அன்பு கூர்ந்தீங்க? நீங்க எப்ப ஆண்டவர் மேல அன்பு கூர்ந்தீங்க? பிறந்ததுல இருந்தே இயேசு மேல அன்பு கூர்ந்தீங்களா? சொல்லுங்க. இல்ல, நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க மேல, என் மேல இயேசு என்ன கூறு கொண்டிருக்கிறார்? அன்பு. அவர் உங்கள் மேலே முந்தி அன்பு கூர்ந்தார். நாம் இப்பொழுது பிந்தி அவர் மேல என்ன கூறுகிறோம்? அன்பு கூறுகிறோம். புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்படி பிந்தி அவர் மேல அன்பு கூறுகிறோம்? அவர் தான் மெய்யான தேவன், அவர் தான் இரட்சகர், அவர் தான் அன்பு உள்ளவர், அவர் தான் என்னுடைய பாவத்தை சுமந்தார், அவர் தான் எனக்கு நல்வாழ்வை கொடுத்தார், அவர் தான் என்னை விடுவித்தார், அவர் தான் எனக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை தந்தார், தருகிறார் என்ற சத்தியத்தை எல்லாம் வேத புஸ்தகத்திலே அறிந்து கொண்ட பின்பு அவர் மேல நம்ம என்ன கூறிக்கொண்டு இருக்கிறோம்? அன்பு. ஆனா நாம் அவர் மேலே முந்தி அன்பு
கூறவில்லை என்றாலும் அவர் முந்தி உங்கள் மேல என்ன கூறுகிறார்? அன்பை கூறிக்கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா அதுதான் அவருடைய ஸ்தானம். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் இயேசுடைய ஸ்தானத்தை போல வர விரும்புறீங்க? எத்தனை பேர் அவரை போல மாற விரும்புறீங்க? ஆமென் அல்லேலூயா. அப்படி என்றால் அவர் எப்படி அன்பை வெளிப்படுத்தினாரோ, அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் மற்றவர்கள் மேலே என்ன வெளிப்படுத்த வேண்டும்? அன்பை வெளிப்படுத்த வேண்டும் எல்லா ரீதியிலும். அப்பதான் இயேசு இந்த உலகத்துல வந்து பிறந்ததற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். உலகத்துல மானிடரா வந்து அவதரித்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன். யோவான் 3:16. குமாரனை எவனோ அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கிட்டத்தட்ட 1 யோவான் 4:19, யோவான் 3:16 அந்த வசனத்துடைய அர்த்தம் ஒன்றுதான். இங்கேயும் பாருங்க, யோவான் 3:16 அந்த வசனத்தினுடைய பின்பகுதி, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசுவை உங்களுக்காக எனக்காக தந்தருளி இவ்வளவாய் ஆமென் உங்கள் மேலே என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார்? அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். மகனே மகளே, உன் மேலே நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு அப்படியே போகல. பாருங்க, சில பேர் பாருங்க, உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? செய்யாம போயிடுவாங்க. நன்மை செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம போயிடுவாங்க. உங்க மேல பிரியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பிரியம் இல்லாம போயிடுவாங்க. அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு இல்லாம போயிடுவாங்க. விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு விசாரிக்காம போயிடுவாங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல. உங்கள் மேல அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் அந்த அன்பை என்ன செய்திருக்கிறார்? ஆமா, அவர் நிரூபித்து காட்டி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நன்றாக கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் பேசினோம் என்றால் கண்டிப்பாக அவருடைய மரணத்தையும் குறித்து என்ன செய்ய வேண்டும்? பேசியே ஆக வேண்டும். புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, இந்த சத்தியம் அறியாதவங்க ஒருவேளை நான் இப்ப பேசுறத என்ன பாஸ்டர் நல்ல நாளுல மரணம்னு சொல்லி அவசரமா என்ன செய்யறீங்க? பேசுறீங்க. என்கிட்ட சில பேர்லாம் சொல்லி இருக்கிறாங்க, இயேசுடைய பிறப்பு என்றால் அதில் அவருடைய மரணமும் என்ன செய்திருக்கிறது? அடங்கி இருக்கிறது. பிறப்பு என்றால் அதில் இறப்பும் என்ன செய்கிறது? ஆமா, அடங்கி இருக்கிறது. தமிழில குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க. சொல்லுங்க, பின்னாடி சொல்லுங்க. என்னது? பிரசவம். பிரசவன்ற வார்த்தை ரெண்டா பிரிங்க. சொல்லுங்க. அந்த பிரசவன்ற வார்த்தை நீங்களே ரெண்டா பிரிச்சு பார்த்துக்கோங்க. இயேசு ஏன் பிறந்தார்? மனுகுலத்தினுடைய பாவத்தை சிலுவையிலே ஒரே தரமாக சுமந்து தீர்த்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் உயிரோடு எழுந்திருக்க. எத்தனை ராமன் சொல்ல போறீங்க? அப்படி என்றால் பிதாவாகிய தேவன் அவருடைய மடியில இருந்து அவருடைய செல்ல பிள்ளை இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக எனக்காக ஏன் கொடுத்தார்? ஏன் தந்தருளினார்? அப்படி என்றால் சிலுவைக்கு அனுப்பும்படியாக. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? சுருக்கமா சொல்ல வேண்டும் என்றால் இயேசு ஏன் பிறந்தார்? ஏன் பிறந்தார்? உங்களுக்காக எனக்காக எங்கே ஏறும்படி? சிலுவைக்கு ஏறும்படி. கொஞ்சம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிலுவைக்கு ஏறும்படி. அதுக்கு தாங்க இயேசு பிறந்தார். அதுக்கு தான் என்ன செஞ்சார்? இயேசு பிறந்தார். கவனிங்க, ரட்சிக்க இயேசு பிறந்தார். இரண்டாவது, முதல் ரட்சிக்க பிறந்தார். அன்பு என்ன கொடுக்கிறது? ரட்சிப்பை கொடுக்கிறது.
இரண்டாவது, அன்பு என்ன செய்கிறது? ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று நினைக்கிறது. கெட்டு போகிறவர்களை மீட்டு அவர்களை நல்லவர்களாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறது. வசனத்தை கவனிங்க. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அப்புறம் என்ன வருது? அவன் என்ன எழுதியிருக்கு? அவன் கெட்டு போகாமல். அப்படி என்றால் இந்த உலகத்திலே இன்னும் பாவத்திலையும் சாபத்திலையும் பாவக்கிரிகளையும் குடியிலையும் வேசித்தனத்திலையும் சண்டையிலையும் கவலையிலையும் இன்னும் பல காரியத்தில கிடக்கிறவர்கள் கெட்டு போயிருக்கிறார்கள். அவர்களை மீட்கும்படியாக இயேசு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, கவனிங்கள். நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறோம்? கெட்டு போனவர்களை இன்று எப்படி அவர்கள் இயேசுவன் வருவார்கள்? அவர்கள் எப்படி இயேசுவின் பிள்ளைகளாய் மாறுவார்கள்? நீங்கள் கடந்து சென்றுதான் அந்த பாவத்திலே கெட்டு போயிருக்கிற, கவலையிலே மூழ்கி போயிருக்கிற ஜனங்களை இயேசு உங்களுக்காக தான் பிறந்திருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிருந்தால், மோசம் போயிருந்தால், உங்கள் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிருந்தால், உங்கள் வாழ்க்கை இடிந்த அலங்கத்தை போல் இருந்தால், உங்களை மீட்கும்படியாக தான் இயேசு பிறந்தார். எங்களுடைய வாழ்க்கை ஒரு நாளில் அப்படிதான் இருந்தது. நாங்கள் இயேசு ஏன் பிறந்தார் என்று அறிந்து கொண்டோம், அவரை ஏற்றுக்கொண்டோம். இன்னைக்கு நாங்கள் கெட்டு போன நிலைமையில் இருந்து நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இடிந்த எங்கள் வாழ்க்கை இயேசு கட்டி அழகாகி இருக்கிறார். ஆகையால் உங்கள் கெட்டு போன வாழ்க்கையும் ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை என்ன செய்வார்? மாற்றுவார். இடிந்து போய் இருக்கிற உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் என்ன செய்வார்? கட்டி எழுப்புவார் என்ற நற்செய்தி, இயேசுடைய நற்செய்தியை போய் ஜனங்களுக்கு அறிவிக்கும் பொழுது கர்த்தருடைய சித்தம் என்ன செய்யப்படும். அப்படி என்றால் இவையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்கள் மேல அன்பா இருக்கிறார். அந்த அன்பு உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது என்றால் நீங்கள் அந்த அன்பை மற்றவர்கள் மேலே வெளிப்படுத்தாமல் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஒருவேளை ஆத்தும ஆதாயமும் செய்யல அப்படின்னா ஆண்டவருடைய அன்பு உங்களுக்குள்ள என்ன செய்யல? கிரியை செய்யவில்லை. அதனால இன்னும் அப்படியே இருக்கலாம் என்று நினைக்காதீர்கள். இன்றே என்ன செய்யுங்கள்? சிந்தியுங்கள், யோசியுங்கள், சரியான தீர்மானம் எடுங்கள். ஒருவரும் கெட்டு போகாமல். பிரசங்கத்துல பலமுறை இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்திருக்கிறோம், கவனிங்களேன். கெட்டு போகாமல். எல்லாரும் வீட்டுல இன்னைக்கு பாருங்க என்ன இருக்குது? ஆமா, ஃப்ரிட்ஜ். அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? குளிர் சாதன பெட்டி இல்லையா? போன வாரம் ஆமா, அது என்ன தாளிச்ச என்ன சட்டினி? தேங்காய் சட்டினி இல்லையா? ஆமா, போன வாரம் வச்ச கறி குழம்பு அது ஒரு வாரம் என்ன பண்ண வீட்டுக்குள்ள நடமாடும். கறி குழம்புடைய சுமல் ஒரு வாரம் வீட்டுக்குள்ள வரும். அது எப்படி தெரியுமா? அந்த குழம்ப தூக்கி எங்க வச்சிடறாங்க? ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடறாங்க இல்லையா? அப்ப அந்த ஃப்ரிட்ஜு அந்த உணவை கெட்டு போகாமல் என்ன செய்யுது? பாதுகாக்குது. புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாதுகாக்குது. அது போல நீங்கள் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். மற்றவர்களையும் கெட்டு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால இயேசு என்ற குளிர்சாதன பெட்டிக்குள்ளே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இயேசு என்ற குளிர்சாதன பெட்டிக்குள்ள நான் இருக்கிறேன், அதனால நான் கெட்டு போகாம தான் இப்ப இருக்கிறேன்னு சொல்றவங்க, விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமா. இயேசு ஏன் வந்தார்? ரட்சிக்கும்படியாக. இயேசு ஏன் வந்தார்? ஆமா, கெட்டு போயிருந்த உங்களை நல்ல நிலைமையில மாற்றும்படியாக. இயேசு ஏன் வந்தார்? ஏற்கனவே உலகத்தில் கெட்டு போய் இருக்கிறவர்களை நல்லவர்களாய் மாற்றும்படியாக, ஒரு வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றும்படியாக. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்னும் அடுத்தடுத்த வசனத்துக்கு நம்ம வேகமா போக போறோம். மீகா புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வேகமா எடுத்து வாசியுங்கள். பழைய ஏற்பாடு வேகமா போவோம். மீகா புஸ்தகம் 5வது அதிகாரம்
இரண்டாவது வசனம், பக்கம் 1078. வேகமா. எப்பிராத்தா எனப்பட்ட ஆ. பெத்லகேமே, பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்கு உள்ளே சிறிதாக இருந்தாலும் சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையதே. இந்த வசனம் யாரை குறித்த தீர்க்க தரிசனம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. அதுவும் இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படியாப்பட்ட தீர்க்க தரிசனம் என்றால், இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்த தீர்க்க தரிசனம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே. நல்லா யாவது வச்சுக்கோங்க. பெத்லகேமுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. பின்னாடி கொஞ்சம் சொல்லுங்க. பெத்லகேம் அந்த பட்டணத்துக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? எப்பிராத்தா. பெத்லகேம் இந்த பட்டணத்துக்கு இன்னொரு பெயர் இருக்குது. இன்னொரு பெயர் இருக்குது பாருங்க, அப்பத்தின் வீடு. என்ன வீடு? அப்பத்தின் வீடு. எங்க அப்பா இருக்குதோ இல்லையோ, எங்க இருக்கும்? பெத்லகேம்ல இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் மறுபடி நகோமியா எதை திரும்பி வந்தான்? எங்க வந்தா? மறுபடியும் எங்க வந்தா? பெத்லகேமுக்கு வந்தான். புரிஞ்சு? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால நீங்க அடிக்கும் வரை எங்க வரணும்? பெத்லகேம். இன்னைக்கு பெத்லகேம் என்பது கர்த்தருடைய ஆலயம். இங்க வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆகாரம் கிடைக்கும். இங்க வந்து என்ன கிடைக்கும்? ஆகாரம். இன்னைக்கு ஆகாரத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கோம். கையை வைத்து ராமன் சொல்லுங்களேன். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தோம். நன்றாக கவனியுங்கள். இஸ்ரவேலிலே 12 கோத்திரங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யூத கோத்திரத்திலே பிறந்தார். என்ன கோத்திரத்திலே பிறந்தார்? யூத கோத்திரத்திலே பிறந்தார். ஏன் இயேசு யூத கோத்திரத்திலே பிறந்தார்? கவனியுங்கள். 12 கோத்திரத்திலே மிகவும் சிறிய கோத்திரம் எது? இல்ல, பென்னியமின் கோத்திரம். என்ன கோத்திரம்? பென்னியமின். இங்க பாருங்க, சிறியது அப்படின்னு சொன்னா நீங்க உடனே யூத கோத்திரம் சிறியதுன்னு நினைச்சிடாதீங்க. பென்னியமின் கோத்திரம் தான் என்ன கோத்திரம்? சிறிய கோத்திரம். அப்படின்னா யூத கோத்திரம் மற்ற கோத்திரத்தாலே மிகவும் அற்பமாக எண்ணப்பட்ட கோத்திரம். அற்பமாக எண்ணப்பட்ட கோத்திரத்தை உயர்த்தும்படியாக, மகிமைப்படுத்தும்படியாக தான் மற்ற கோத்திரத்தில் இயேசு பிறக்காமல் என்ன கோத்திரத்திலே பிறந்தார்? யூத கோத்திரத்திலே பிறந்தார். எத்தனை பேர் ஆமஞ்சல போறீங்க? யாராவது உங்களை அற்பமா நினைக்கிறாங்களா? கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க. ஆமா, இப்பவும் என்ன சில பேர் என்ன செய்யறாங்க? அற்பமா நினைக்கிறாங்க. ஆனா நான் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசுக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அல்ல, சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு பின்பாக. ஏன்னா நான் பிசாசை இனம் கண்டுபிடிக்கிறேன். ஆமா, அந்த பிசாசுக்கு நான் சொல்ற பாருங்க, இந்த நபரை நீ நான் அற்பமா என்ன வைக்கலாம், ஆனா எனக்குள்ள யார் தெரியுமா பிறந்திருக்கிறா? இயேசு. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? இயேசு. மற்றவர்கள் உங்களை அற்பமாக நினைக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள யார் பிறந்திருக்கிறா? இயேசு. எனக்குள்ள இயேசு பிறந்திருக்கிறான்னு சொல்லி கையை வச்சு ராமன் சொல்லுங்களேன். எங்களோட சேர்ந்து ஒரு அறிக்கை பண்ணுங்க. எனக்குள்ளே இயேசு பிறந்திருக்கிறார். எங்களுக்குள்ளே இயேசு பிறந்திருக்கிறார். சரி, உங்களுக்குள்ளே பிறந்த இயேசு எப்படி இருக்கிறார் பாருங்க. தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பாக இருக்கிறவர் உங்களை ரட்சித்திருக்கிறார், ரட்சிக்கிறார். அன்பாக இருக்கிறவர் உங்களை கெட்டு போகாமல் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். அன்பாக இருக்கிற ஆண்டவர் தாமே உங்களை ஆளுகை செய்கிறார். ஆமென் சொல்றீங்க? இருக்கா இல்லையா? வசந்த பாருங்க. மீகா 2:5 பாருங்க. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும்
இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். சரி, கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. பண்டிகை நாள் கோபப்படுத்திடாதீங்க. கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் அப்படின்னா நீங்கள் இஸ்ரவேலின் புது உடன்படிக்கை பெட்டி. ஆமான்னு சொல்லுங்க, கையொத்தி ஆமேன்னு சொல்லுங்க. பாருங்க, அன்னைக்கு கூட பாருங்க வினாவிடையில ஒரு கேள்வி கேட்டாங்க பாத்தீங்களா? இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம்? இளவரசர். இளவரசர் ஆண்களை தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஆண்கள்லாம் யாரு? இளவரசி. பெண்கள்லாம் யாரு? இளவரசி. இளவரசரா இளவரசியா இருக்க விரும்புறவங்க கையை உயர்த்துங்க. எல்லாரும் தயவு செய்து விரும்புறவங்க கையை உயர்த்துங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆம். ஆளப்போகிறவர் அப்படி என்றால் உங்களை பிசாசு ஆளுகை செய்யக்கூடாது. அவருடைய கிரியைகள் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. உங்களை இயேசு ஆளுகை செய்ய வேண்டும். இயேசு உங்களை ஆளுகை செய்யும்படியாகத்தான் இயேசு என்ன செய்தார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தார். இப்போ ஒரு கேள்வி, எத்தனை பேரு இயேசு உங்களை ஆளுகை செய்யும்படியாக இந்த நொடி வரைக்கும் விட்டு கொடுத்துருக்கீங்க? நான் பேசி எத்தனை பேருக்கு கவனிக்கிறீங்க? இந்த நொடி வரைக்கும் என்ன இயேசு தான் ஆளுகை செய்யறார் சொல்றவங்க தைரியமா கையை வைத்துங்க. இயேசு தாங்க என்ன ஆளுகை செய்யறாரு. வேற எதுவும் என்ன செய்ய முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. வேற எந்த கிரிகளை என்ன ஆளுகை செய்ய முடியாது. இயேசு ஆளுகை செய்யும்படியாக இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். அநேக தேசத்தில் ராஜாக்கள் இருக்கிறார்கள், அதிபர் இருக்கிறார்கள், பிரதமர் இருக்கிறார்கள், மந்திரிமார் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த தேசத்தை ஆளுகிறார்கள். நம்முடைய தேசத்திலே கூட ஆளுகை செய்கிற ஜனாதிபதி இருக்கிறார்கள், பிரதமர் இருக்கிறார்கள், முதலமைச்சர் இருக்கிறார்கள். அவர் அந்த உலகத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நம்மை எப்பொழுதும் ஆளுகை செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு. ஆமென் சொல்ல போறீங்க? ஆம். கர்த்தரை நீங்கள் தேடாமல் இருந்தால், கவனியுங்கள், கர்த்தரை நீங்கள் தேடாமல் இருந்தால் கர்த்தர் உங்களை ஆளுகை செய்ய நீங்கள் இடம் கொடுக்கவில்லை என்று அர்த்தம். கவனியுங்கள், அவர்களை ஆளுகை செய்கிறார் கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே. பாருங்க பழைய ஏற்பாடு நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு யாரா இருந்தாரு? ராஜாவா இருந்தார் இல்லையா? கர்த்தர் தான் ராஜாவா இருந்தார். இஸ்ரவேலை சுத்தி சில தேசங்கள்ல வந்து பாருங்க யார் இருந்தா அந்த ஜனங்களுக்கு ராஜா. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க மற்ற தேசத்துல இருக்கிற ராஜாக்களை பார்த்து 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 எங்களுக்கு யாரு வேணும்? ராஜா வேணும். அவர் சொன்னார், ஏப்பா நானே உங்களுக்கு யாரா இருக்கிறேன்? ராஜாவா இருக்கிறேனே, உங்களுக்கு எதுக்குப்பா இன்னொரு ராஜா? இப்ப பாருங்க, இயேசு உங்களுக்கு ராஜாவா இருக்கிறாரு. இதுக்கு இடையில உங்களுக்கு பிசாசு ராஜாவை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஒருவேளை பிசாசுடைய கிரியைகள், சுபாவங்கள், அடிமைத்தனம் அப்படி ஏதாவது இருந்தா யாரு உங்களுக்கு ராஜாவா இருக்கிறா? ஆராய்ந்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமான தெய்வ ஜனமே, இயேசு ஏன் இந்த பூமியில வந்து பிறந்தார்? இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படி, இந்த பூமியை ஆளுகை செய்யும்படி, மனுகுலத்தை ஆளுகை செய்யும்படி, சபையை ஆளுகை செய்யும்படி, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படி, உங்களை ஆளுகை செய்யும்படி, கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே உங்களை ஆளுகை செய்யும்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த பூமியிலே வந்து பிறந்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு பாவத்தை போக்க மாத்திரமல்ல, அடிமைத்தனத்தில் மீட்க மாத்திரமல்ல, ஆளுகை செய்யும்படி. அப்படி என்றால் நீங்கள் அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறீர்கள். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? இயேசுடைய ஆளுகைக்குள்ள நான் இருக்கிறேன்னு நினைச்சு எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமென். இயேசுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு ஒரு குறைவு என்ன செய்யாது? இருக்காது. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? இயேசு தன்னை ஆளுகை செய்யும்படி அர்ப்பணிக்கிற, விட்டு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய கரத்தில் இருந்து தங்கு தடை இல்லாமல் என்ன வரும்?
ஆசீர்வாதங்கள். எதனால இதுல வரீங்க? ஆசீர்வாதங்கள் வரும், நன்மை வரும், வெகுமதி வரும், வாழ்வு வரும், முன்னேற்றம் வரும், உயர்வு வரும், மதிப்பு வரும், மரியாதை வரும், எல்லாம் வரும். பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒன்று மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும். இயேசு உங்களை ஆளுகை செய்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பல தலைப்புல பாருங்க, பிறப்பு செய்தி இருக்குது. எனக்கு ஐயோ இன்னைக்கு 25, இன்னைக்கு என்ன செய்ய போகுது? கிறிஸ்துமஸ் முடிய போகுது அப்படி. வேகமாக கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம், அவர் கிருபை என்றும் உள்ளது. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எரேமியா 23:5. எரேமியா 23:5 எடுத்தவங்க வாசிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாடு, அது நாட்கள் வந்துருச்சு. இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பாருங்க பிறந்துட்டார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளை ஆண்டவராகிய இயேசுவை தான் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிளை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவா? பாத்தீங்களா? அவர் யாரு? ராஜா. ஆமா, ராஜா. அதனால இயேசு பாருங்க, அந்த ஊழியம் செய்யற நாட்கள்ல ரோம நிர்வாகத்துக்கு முன்பாகவும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் தன்னை யார் சொல்லி வெளிப்படுத்தின? நான் ஒரு ராஜா. ராமஜலன ராஜாவாக தன்னை வெளிப்படுத்தினார். ஏன்னா அவருக்கு தெரியும் நான் யாரு? ராஜா, பரலோக ராஜா. ஆனா இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் அவர் எப்படி இந்த பூமிக்குரிய ராஜாவா ஆக போறாரு போல. அதனாலதான் ஏரோதுக்கு கூட இயேசு மேல முறுமுறுப்பு எதனால வந்தது? ஆமா, இவர் சீக்கிரம் ராஜாவாயிருவாரு, ராஜா இருந்தா நம்ம சீட்டு யாருக்கு போயிடும்? அவருக்கு போயிரும் சொல்லிட்டு. அவர் நிரந்தரமான ராஜா, நித்திய ராஜா, வெறும் ராஜா இல்ல, ராஜாவுக்கெல்லாம் யாரு? ராஜா. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, இயேசு ராஜாவுக்கெல்லாம் ராஜா. இயேசு ராஜாவுக்கெல்லாம் ராஜா. இந்த உலகத்துல எத்தனை ராஜா இருக்கிறாங்களோ அத்தனை ராஜாவை காட்டிலும் இயேசு யாரு? ராஜான்னு சொல்லுங்க. அவதான் பெரிய ராஜா. அந்த பெரிய ராஜா ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? பிறக்கணும். எங்க பிறக்கணும்? மூளையிலையா? கண்ணுக்குள்ளையா? சொல்லுங்க. நுரையீரல்லையா? எங்க பிறக்கணும்? உள்ளத்துல. எத்தனை பேருக்குள்ள இயேசு பிறக்கிறாரு? சத்தம் ஒரு அறிக்கை பண்ணுவோம். இயேசு அனுதினமும் என்னுடைய உள்ளத்தில பிறக்கிறார். இயேசு அனுதினமும் என்னுடைய இல்லத்தில பிறக்கிறார். இயேசு அனுதினமும் எங்களுக்குள்ள, எங்கள் பிள்ளைகளுக்குள்ள, சபைக்குள்ள, ஜனங்களுக்குள்ள பிறக்கிறார். ஆமென். அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியில நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். ஞானமாய் செயல்பட்டார். மாம்சத்துல இருக்கும் போதும் ஞானமாய் செயல்பட்டார். இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்படி செயல்பட வைக்கிறாரு? ஞானம். யாராவது உங்களுக்கு விரோதமாய் வாய் திறந்தா நீங்க எப்படி இருக்கணும்? வாயை மூடணுமா திறக்கணுமா? அதுக்கு பேர் என்னது? சொல்லுங்க. சொல்ல மாட்டேன், பேச மாட்டீங்களா?
மாஸ்டர் ரொம்ப நேரம் இழுக்கிற மாதிரி தெரியுது, பண்டிகை நாட்கள் அல்லவா, பல கமிட்மெண்ட்லாம் இருக்கிறது அல்லவா, சில கடைகள் எங்களை அழைக்கிறது அல்லவா. கவனிங்க, இயேசுவை குற்றம் பிடிக்கும்படியாக, இயேசுவை குற்றம் பிடிக்கும்படியாக பாருங்க வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? வரி கொடுக்கணுமா வேணாம்? வரி கொடுக்கணுமா வேணாம்? அழகா இயேசு அவங்களுக்கு பாருங்க ஞானமா பதில் சொன்னார். ஒரு நாணயத்தை கொண்டு வர சொன்னாரு பாருங்க. அதை வச்சு ஞானமா அவர்களுக்கு பதில் சொல்லி தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்தினார். அவர் ஞானவான் என்பதை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, அப்படி என்றால் இயேசு ஏன் உங்களுக்குள்ளே பிறந்திருக்கிறார், இயேசு ஏன் உங்களுக்குள்ளே பிறக்கிறார் என்றால் நீங்களும் இந்த உலகத்தில் எப்படி நடந்து கொள்ளணும்? நடந்து கொள்ளணும். ஞானத்தை பெறுவதற்கு மூடன் கையிலே துட்டு எதற்கு? என்னது? பணம். மூடனா இருக்கணுமா ஞானவானா இருக்கணுமா? ஞானவானமா இருக்கணும். கையை உயர்த்துங்க. ஞானவானா இருந்து செய்யற எல்லா காரியம் எப்படி வரும்? சரியா வரும். சில காரியங்கள் பெசகல் ஆகுது அப்படின்னா நீங்க பெரிய ஞானவான மறுபடியும் என்ன செய்யணும்? கான்டாக்ட் பண்ணணும். நல்ல போன் போட்டு என்ன செய்யணும்? பேசணும். எத்தனை ஆமஞ்சல போறீங்க? ஆண்டவரே, நீங்க ஞானவானா எனக்குள்ள பிறந்திருக்கீங்க. நீங்க ராஜா, இந்த பூமியில என்ன குட்டி ராஜாவா குட்டி ராஜாத்தியா வச்சிருக்கிறீங்க. மற்றவங்க முன்னாடி நான் மதியனமா நடந்துடக்கூடாது, மூடத்தனமா நடந்துடக்கூடாது. நான் எப்படி நடக்கணும்? ஞானமாக. இதை சொல்லும் பொழுது எனக்கு நீதிமொழிகள் இருந்து ஒரு வசனம் வருகிறது. வேகமாக எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் எடுங்க, நான் சொல்லிடுறேன், வசனத்தை சொல்லிடுறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ரைட். நீதிமொழிகள் 26வது அதிகாரம் வேகமா அந்த 3வது வசனத்தை கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீதிமொழிகள் 26:3. எத்தனை பேர் இந்த வசனம் சரின்னு சொல்றீங்க? இந்த வசனம் ரைட் வசனமா ராங் வசனமா? சொல்லுங்க. ரைட்டா ராங்கா? ராங்லாம் கை தூக்குங்க. ராங் ராங் ராங். இந்த வேலை யார் தெரியுமா செய்வா? சொல்லுங்க, யார் செய்வா? மூடர். ஞானவான்கள் யாரும் இந்த வேலையை என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. கவனிங்க, குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும். கடிவாளம் குதிரைக்கு போடணுமா கழுதைக்கு போடணுமா? சவுக்கு யாருக்கு? மூட என்னமா பண்ணுவான்? கழுதைக்கு போய் என்ன போடுவான்? கடிவாளம். மூட என்னமா பண்ணுவான்? குதிரை இப்ப ஏதாவது அடிப்பான். நீ என்ன சவுக்கால் அடிக்கிற, இப்போ உன்னை அப்படியே வாரி போட்டு 4 மிதி மிதிச்சு என்ன பண்ற? ஓரத்தில் என்ன பண்ணிடும்? ஆம், ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு என்ன தேவை? ஞானமே பிரதானம். இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். அவர் ஞானம் உள்ளவர். அவருடைய பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும்? ஞானமாக என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். அறிவாளிகளாக நடக்க வேண்டும்.
புத்திசாலிகளா நடக்க வேண்டும். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? சரிங்க. இந்த உலகத்துல பெரும்பாலான படைப்புகள், கண்டுபிடிப்புகள் எல்லாம் யாருங்க கண்டுபிடிச்சா? உலகத்தான கிறிஸ்தவங்களா? கிறிஸ்தவ. முக்கியமான கண்டுபிடிப்பு எல்லாம் பாருங்க கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவங்களே பாருங்க ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கர்த்தர் கொடுத்த அந்த ஞானத்தை, கர்த்தர் கொடுத்த அந்த அறிவை, கர்த்தர் கொடுத்த அந்த புத்தியை பயன்படுத்தி பெரிய 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 கண்டுபிடிப்பு. ஆமென் சொல்லுங்களேன். ஆகையால் நீங்களும் நானும் ஞானமா நடந்து கொள்ள வேண்டும், அறிவாக புத்தியாக நடந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் 2024 வருஷத்துக்கு முன்பாக இயேசு இந்த பூமியில எப்படி வந்து பிறந்தார்? ஞானவான். எப்படி பிறந்தார்? ஞானவான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஞானவான். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் ஞானமா நடந்து கொள்வீங்க? அது சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, அற்பமான காரியமா இருந்தாலும் சரி, எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஞானமா. அதை எப்படி கையாள வேண்டும்? ஞானமாய் கையாள வேண்டும். ஞானமாய் கையாள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். இதுக்கப்புறம் 2 வசனம் இருக்குது. 2 வசனம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆதலால் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்று பெயரிடுவாய். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய். பழைய ஏற்பாடுல வர்ற இந்த வசனம், அதாவது ஏசாயா 7:14 வர்ற இந்த வசனம் புதிய ஏற்பாடுல எங்க வருது? எங்க ஒரு எடுத்து வாசிச்சிருங்க. வேகமா 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 நீங்களே வாசிச்சிருங்க. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். போதும். அவருக்கு யாரு பெயரிடுவாங்க? இம்மானுவேல். இம்மானுவேல் அப்படி சொன்ன உடனே நீங்க எல்லாரும் என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. நான் எனக்கு இம்மானுவேல் சொல்லி அந்த பேரோடைய அர்த்தத்தை நல்லா தெரிஞ்சுதான் என்ன செஞ்சேன், எனக்கு வைக்க சொன்னேன். சரி, இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் பக்கத்து வீட்டுக்காரரோடு என்ன செய்கிறார்? இருக்கிறார். அப்படியா? கவனிங்க. யாரோட இருக்கிறாரு? சொல்லுங்க, யாரோட இருக்கிறாரு? பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிங்களா, கையை பிடிச்சு இன்னைக்கு பண்டிகை டபுள் மடங்கு சிரிக்கணும். வழக்கத்துக்கு மாற நல்லா சிரிக்கணும். சிரிக்காதவன தயவு செய்து சிரிங்க. சில பேர் வீட்டுக்குள்ள சிரிக்க மாட்டாங்க, இங்க வந்து சிரிங்க. சொல்லுங்களேன். தேவன் உங்களோடு இருக்கிறார். தேவன் உங்களோடு இருக்கும்படியாக 2024 வருடங்களுக்கு முன்பாக வந்தார். ஆகையால் தேவன் உங்களோடு இருக்கட்டுமே, உங்களோடு இருக்கட்டுமே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மானுவேல், இம்மானுவேல் என்ன அர்த்தம்? தேவன் தேவன் நம்மோடு. சரி, தேவன் நம்மோடு இருக்கிறான்னு சொல்றவங்க சமாதானமா இருப்பாங்களா, சண்டை போடுவாங்களா? சொல்லுங்க. சமாதானமா இருப்பாங்க, சண்டை போடுவாங்களா? சண்டை போட்டாலும் உடனே என்ன ஆயிரணும்? அப்படி இல்லைன்னா இயேசு பாருங்க கூட இல்லைன்னு சொல்லு. இதுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாத்துக்கும் எப்போ கர்த்தருடைய நினைப்போடு ஒரு பிள்ளை இருக்குதுன்னா அந்த பிள்ளை தேவன் என் கூட இருக்கிறார் என்பதை அறிந்து அந்த நிலையிலே என்ன செய்கிறது? இருக்கிறது. அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. புரிஞ்சுக்கொள்ளாம சொல்லுங்க. சொல்லணும், பக்தி என்ன அடைகிறது? விருத்தி. வெளிய பக்தி விருத்திக்கு அது பல காரணங்கள். வெளியே நிறைய அடையாளங்கள் இல்லையா? உடையின் மூலமாக,
பல காரியங்கள் மூலமாக இடுப்புல கட்டுறது, கையில கட்டுறது, காலில் கட்டுறது, கழுத்துல பாருங்க அப்படி பெல்ட் மாதிரி கட்டுறது, டக்குனு ஒரு செயினை போட்டு என்ன செய்ய வேண்டியதான், எழுதிக்கிட்டே போக வேண்டியதான். புரியுதா? கை கட்டு, கால் கட்டு, அந்த கட்டு, இந்த கட்டு, அந்த கலரு, இந்த கலரு, இந்த கலரு, இந்த கலரு. ஸ்தோத்திரம். சீக்கிரமா பாருங்க, கொய்யா இடைப்படவை என்ன செய்ய போகிறது? புரியுதையா? புரியுதா? புரியுதையா? புரியுது. வெளிப்பிரகாரமான பக்தி அடங்குங்களா? தேவனை குறித்து அறிவு தான் என்னது? பக்தி. ஒரு ஆமென் சொல்லுவாமா? அப்படி என்றால் பக்தி என்பது வெளியே தொடங்கி உள்ளே போவது அல்ல. பக்தி என்பது உள்ளே ஆரம்பித்து வெளியே வந்து ஒரு பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. ஒரு ஆமென் சொல்லுங்களா? அப்படி என்றால் பக்தி என்பது சுபாவத்தின் அடிப்படையில் உள்ளது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்தி என்னது? சுபாவம். ஆனா உலகத்துல நம்ம எப்படி பார்க்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, முடிக்க போறேன். எந்த வருஷம் பார்த்துட்டு இருக்கிறோம்? ஏசாயா 7 முடிக்க போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி. நான் சொன்னேன் இல்லையா, மரியாதை என்ன தாய்? சில பேருக்கு சொன்ன பாருங்க சுருன்னு என்ன வரும்? இதை நான் வெளியே போய் சொல்லிட்டேன். பலா சுரு அல்ல, என்னது? யாரு? பைபிளை படிங்க. என்ன படிங்க? பைபிளை படிங்க. இதே ஒரு கன்னிகை என்ன ஆகி? ஆமா, இயேசுவை பெற்று எடுக்கிற வரைக்கும் தான் அவங்க யாரு? கன்னிகை. அதுக்கப்புறம் மரியாளுக்கும் அவர் யாரு? யோசேப்புக்கும் ஆமா பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? பறந்துட்டாங்க. ஆனா இன்னும் பாருங்க, நம்ம மக்கள் இன்னும் பிடிச்ச என்ன எதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க? இன்னும் பாருங்க, இன்னும் என்னத்தை சொல்றது? ஒரு டைப்பான ஆட்கள் சொல்ற, அந்த டைப்பான ஆட்கள் கூட அதிகமா என்ன செய்யாதீங்க, சேராதீங்கன்னு அதுக்கு தான் சொல்றோம். கவனமா இருங்க. பாருங்க, டைப்பான ஆட்களை உங்களை போல மாத்தனா, டைப்பான ஆட்கள் நீங்க அவங்கள போல என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது. ஆகையால் இம்மானுவேல் என்றால் தேவன் என்ன செய்ய உங்களோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் கூட? ஒரு சின்ன தவறு செய்ய போறோம் அப்படின்னா, ஐயோ என் கூட யார் இருக்கிறா? ஏதாவது விரோதமா பேச போறோம் அப்படின்னா என் கூட யார் இருக்கிறா? ஒரு தவறான இடத்துக்கு போக போறோம்னா அப்படி என் கூட யார் இருக்கிறா? ஐயோ என் கூட யார் இருக்கிறாரு? இயேசு இருக்கிறார். நேத்து பாருங்க, மார்க்கெட்ல நான் கண்ணால கண்ட ஒரு காட்சி, அதுவும் பக்தி தான். பாருங்க, ஆமா, கீழாடை இருக்கிறது, ஆனா என்ன ஆடை இல்லை? மேலாடை இல்லை. ஒரு சொரணை இல்லை, பல சொரணை பாருங்க இல்லை. அதுசாம ரோட்ல போகுது பாருங்க, அந்த பக்கம் மெயின் ரோட்ல அதுசாம கூட்டமா நடு ரோட்ல என்ன போகும்? கூட்டமா. இதை பார்த்த உடனே எனக்கு என்கிட்ட கத்துரு, நீ இப்படி போவியா? ஐயோ, ஏணி வச்சாலும் என்ன செய்யாது? நான் அப்படியே யோசனை பண்ணேன், சர்ச்சுக்குள்ள மக்கள் எப்படி வர்றாங்க, இந்த கூட்டங்கள் இப்படி என்ன செய்யுது போகுது. புரியுதா? அப்ப நம்ம என்ன, உள்ளேயும் ஒழுக்கமா இருக்கணும், வெளியே எப்படி இருக்கணும்? ஒழுக்கமா இருக்கணும். உள்ளேயும் நீட்டா இருக்கணும், வெளியே எப்படி இருக்கணும்? நீட்டா இருக்கணும். ஏன்? ஏசு எங்க இருக்கிறாரு? உள்ள இருக்கிறாரு. எதுவுமே ஆமா சொல்ல போறீங்க? சில பேருக்கு சில நேரம் ஏசு இருக்கிறான்னு எண்ணமே என்ன செஞ்சிருது? மறந்து என்னது? மறந்து அப்புறம் எதிரையாவது போய் மாட்டுனதுக்கு அப்புறம் தான் என்ன வரும்? ஓ, இயேசுநாதர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். இயேசுநாதர் இருக்கிறார். அப்படி இல்லைங்க, எப்போது இயேசு என்ன செய்றாரு? ஆமா, இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். நீ சரியா நடக்கும் போது உங்களோட இருக்கிறாரு, நீ சரியா நடக்காத போது உங்களோட இருக்கிறார், நீ சரியா பேசும் போது உங்களோட இருக்கிறாரு, நீ சரியா பேசாத போது உங்களோட இருக்கிறாரு. எப்போதும் உங்களோட. நீ சர்ச்சுக்கு வந்தாலும் உங்களோட இருக்கிறாரு, சர்ச்சுக்கு வராம வீட்டுல இருந்தாலும் என்ன செய்யறாரு? உங்களோட தான்.
சர்ச்சுக்கு வராம நான் வீட்டுல இருந்தாலும் ஏசுறது என் கூட தான் இருக்கிறாருல இருக்கிறாரு. இருந்து என்னமா சொல்லுவாரு, ஏன் சர்ச்சுக்கு போகலன்னு சொல்லி கேட்பாரு. புரியுதா? முடிக்க போறேன். ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம், ரொம்ப முக்கியமானது. மத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். சில காரியங்களை ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். பண்டிகை நாட்கள்லாம் நீங்க நேரம் ஆகுதுன்னா நினைக்கவே கூடாது. திடீரென்று இது ஒரு தொடர் பிரசங்கமாக 11 மணி வரைக்கும் கூட என்ன செய்யலாம், போகலாம். கவனிங்க, மத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். பிரவேசித்து பிள்ளையையும் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை பேடத்தையும் அதற்கு காணிக்கையாக என்ன செய்தார்கள், வைத்தார்கள். அதற்கு கிழிஞ்ச தாளை காணிக்கையாக என்ன செய்தார்கள், கவனிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, எவர்கள் சொல்லுங்க, அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளைய பார்த்தாங்கல்ல. யார பார்த்தாங்க, பிள்ளைய பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னு என்ன பண்ணாங்க, சரி பிள்ளைய பார்த்தாங்க வேணாம், இயேசுவை பார்த்து யாரை பார்த்துட்டாங்க. அப்படி வந்தா அந்த ரூட் கரெக்டா இருக்கும். பாருங்க, பாயிண்ட் பிடிக்கிறது கரெக்டா இருக்கும். இயேசுவை பார்த்துட்டாங்க. இயேசுவை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, பார்த்துட்டு அப்படியே வந்துட்டாங்களா, பணிந்து கொண்டு அப்படியே வந்துட்டாங்களா, பார்த்துட்டு அப்படியே வரல, பணிந்து கொண்டு அப்படியே வரல. அப்படி என்ன பண்ணாங்க, வாங்க 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 வாங்க. எதை திறந்து, பேங்க் அக்கௌண்டை ஓபன் பண்ணி ஏடிஎம்க்கு அப்பப்போ போய் பொக்கிஷங்களை திறந்து, அப்புறம் என்ன பண்ணாங்க, பொக்கிஷங்களை திறந்து ஐயோ அப்படி டமால் என்ன பண்றது. சில பேர் பைக்ல விடுவாங்க பாருங்க, விடுவாங்க இப்படியே பாருங்க. பைக்ல விடும்போது அது 200 ரூபா தாளா, 500 ரூபா தாளா, 2000 தாளா வேற கேன்சல் பண்ணி விட்டாங்க பாருங்க. அப்படியே கண்டுபிடிச்சிருவாங்க. நானும் என்ன செஞ்சிருவேன், கண்டுபிடிச்சிருவேன். புரியுங்களா? பொக்கிஷங்களை திறந்து முதல்ல என்ன வச்சாங்க, பொன்னை. அப்புறம் என்ன வச்சாங்க, தூபம். அப்புறம் என்ன வச்சாங்க, வெள்ளை. அப்புறம் என்ன வச்சாங்க, காணி. ஏன் தெரியுமா, பிறந்திருக்கிறது சாதாரண குழந்தை இல்ல, இவர் தான் யாரு, உலக போறீங்க. பிறந்திருக்கிறது சாதா இல்ல, என்னது ஸ்பெஷல். ஆமஞ்சல போறீங்க. ஆமா, பிறந்திருக்கிற குழந்தை சாதாரண குழந்தை இல்ல, ஏரோது ராஜாவையே என்ன அடைய வைக்கிற குழந்தை, கலக்கம் அடைய. அப்படின்னா பிசாசை என்ன அடைய வைக்கிற குழந்தை, கலக்கம். நம்ம என்ன சொல்றோம், குழந்தை வளர்ந்துருச்சுன்னு சொல்றோம். வளர்ந்துச்சா வளரலையா? ஆமா, குழந்தை வளர்ந்தது போல நீங்களும் கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும், வளரணும். அதுக்குதான் பாருங்க, நேரமானாலும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ரைட், ஓகே. பொன், அப்புறம் என்னது, தூப வர்க்கம், அப்புறம் என்னது, வெள்ளை பூவளம், அப்புறம் என்னது, காணி. இதெல்லாம் எதுக்கு அடையாளமா இருக்கு சொல்லுங்க வேகமா. அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஒரு வசனம் தான், சத்தியமா சொல்ற ஒரு வசனம் தான். என்ன சொல்ல, நீங்க என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. என்னை நம்பாதனாலே நான் என்ன செய்கிறேன், மெய்யாகவே மெய்யாகவே அடுத்து ஒரே ஒரு வசனம் என்று என்ன செய்கிறேன், நான் உறுதிப்பட சொல்லுகிறேன். கவனிங்க, முடிக்க போறேன். கவனிங்க, பொன் பரிசுத்தத்துக்கு அடையாளமா இருக்குது. பழைய ஏற்பாடு என்ன பொண்ணு, சுத்த பொன். சுத்த பொன். உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறது யாரு, பரிசுத்த. அப்படின்னு நீங்களே எப்படி இருக்கணும், பரிசுத்தம். அப்புறம் தூப வர்க்கம். தூப வர்க்கம் என்னது, ஜபம். நீங்க என்ன செய்கிற பிள்ளைகளா இருக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைங்க. இயேசு ஏன் வந்தார், உங்களை பரிசுத்தமாய் வாழ வைக்கும்படி. இயேசு ஏன் வந்தார், உங்களை எப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும்படி.
அப்புறம் பாருங்க மூணாவது வெள்ளை போலம். என்னது? வெள்ளை போலம். வெள்ளை போலம் என்னது? ஆமா, கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை துதிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். பழைய ஏற்பாடு நாட்கள் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அதனால அவங்களால துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, அவங்களுக்கு சுயாதீனம் இல்ல. இயேசு உங்களை என்ன விடுவிச்சிட்டாரு, அடிமைத்தனத்துல இல்ல. இன்னைக்கு என்ன பண்ணலாம்? ஆமா, ஃப்ரீடமா கர்த்தரை என்ன செய்யலாம்? துதிக்கலாம், ஆராதிக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும், ஆராதிக்கணும். நீங்க வீட்லயும் கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும். எப்போதும் உள்ளத்துல கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும். ஆலயத்துல கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும், ஆராதிக்கணும். துதி ஆராதனை என்பது உங்களுக்கு முன்பாக இருக்கிற சிக்கலை எல்லாம் என்ன செய்யும்? நீக்கிவிடும். துதி ஆராதனை என்பது உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட கதவுகளை என்ன பண்ணிடும்? திறந்து விடும். துதி ஆராதனை என்பது ஆண்டவருக்கு பக்கமா போக விடாமல் இருக்கிற எல்லா தடைகளை உடைத்து உங்களை ஆண்டவர் பக்கமா என்ன செய்ய கொண்டு போய் சேர்க்கும். கொஞ்சம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ரைட். வெள்ளை போலும். அப்புறம் நாலாவது என்ன சொன்னேன்? காணிக்கை. காணிக்கை என்ன சொல்லுங்க? காணிக்கை. பொண்ணுனா பரிசுத்தங்க, தூபவர்க்கன ஜபங்க, வெள்ளை போன துதி ஆராதனைங்க. காணிக்கை என்னது? காணிக்கை தான் பாஸ்டர். சொல்லுங்க, யாருங்க அர்த்தம் சொல்லுங்க. காணிக்கை என்ன? யாருக்கு கொடுப்பது? சத்தமா சொல்லுங்க. பண்டிகை நாட்கள்ல பாருங்க, சில பேர் சரியான தீர்மானம் எடுங்க. கொடுக்கணும். என்ன செய்யணும்? கொடுக்கணும். 10ல் 1 பங்கு கொடுக்கணும். அதுவே பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு கிருபையில் என்ன தெரியுமா? 10 தாண்டி கொஞ்சம் யோசிங்க, சிந்திங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, காணிக்கை என்பது ஆண்டவருக்கு கிள்ளி கொடுக்காமல் எப்படி கொடுக்க வேண்டும்? அள்ளி கொடுக்க வேண்டும். அள்ளி கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக இயேசு வந்தார். தன்னுடைய ஜீவனையே என்ன செய்தார்? கொடுத்து, கொடுப்பது எப்படி என்பதை என்ன செய்தார்? கற்றுக் கொடுக்க வந்தார். கொடுத்தால் அதை அவர் பல மடங்காக பெருக்கி திருப்பி என்ன செய்வார்? கொடுப்பார். விசுவாசிக்கிறவன் கையை ஊட்டி ராமன் சொல்லுங்க. நீங்களாம் பாசைங்களெல்லாம் கொடுங்க 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 சொல்றீங்களே. நீங்க கொடுக்குறீங்களா பாஸ்டர்? நாங்க கொடுக்கிறோம். சைலண்டா கொடுக்கிறோம். எப்படி கொடுக்கிறோம்? சைலண்டா கொடுக்கிறோம். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி கொடுத்ததுனால பாருங்க, இந்த மாசம்லாம் எங்களுடைய தேவைகளை அவிர்விதமா கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? சந்தித்திருக்கிறார். நான் நினைச்சு கூட பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் என்ன செய்யப்பட்டது? ஆமா, பணங்கள் வந்தது, தேவைகள் சந்திக்கப்பட்டது. அதை நான் அறிந்தேன், அதை நான் உன்னிப்பாக கவனித்தேன். அதனுடைய காரியம் என்னவென்றால், அது ரகசியம் இல்லை. என்னவென்றால் கொடுப்பதினாலே என்ன அமைஞ்சல போறீங்க. அதனால அடிச்சு சொல்றேன், கொடுக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் கெட்டு போகவே மாட்டார். புரியுதுங்களா? இயேசு பரிசுத்தமாய் வாழ வைக்க வந்தார். இயேசு ஜெபத்திலே நடத்த வந்தார். இயேசு துதி ஆராதனை நடத்த வந்தார். இயேசு கொடுக்கிற ஒரு சுபாவத்தை கொடுக்க வந்தார். ஒரு ஆண்கள் வராமா? அவன் கடைசி ஒரு வசனம், லூக்கா 2:11. நான் சொன்னபடியே இதுதான் கடைசி வசனம். லூக்கா 2:11 எடுத்து யாராவது வாசிங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு எந்த ஊர்ல? சொல்லுங்க, எந்த ஊர்ல? ஆமா. ஆனா அன்னைக்கு பாருங்க, தாவீதின் ஊர்ல, பெத்லகேம்ல. இன்னைக்கு எல்லா ஊர்லயும் எத்தனை அமைஞ்சத போறீங்க? எல்லாருடைய வீட்லையும், எல்லாருடைய குடும்பத்திலையும், எல்லாருடைய வாழ்க்கையிலையும், எல்லாருடைய உள்ளத்திலையும், எல்லாருடைய இல்லத்திலையும் எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? மேலே இருந்து கீழே அந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்து கிருபாசனத்துக்குள்ளே இருந்த தேவனுடைய அந்த
அந்த பிரசன்னம் எப்பொழுது வெளியே வந்ததோ அப்பவே எல்லாம் அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்க எல்லோருக்கும் யார் வந்துட்டா? இயேசு வந்து பறந்துட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு வந்து பறந்துட்டான். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பறந்திருக்கிறார். இன்னைக்கு அதை நம்ம வந்து அனுசரிக்க வந்திருக்கிறோம் இல்லையா? அதை நினைவு கூற என்ன பண்ணியிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். அதை தவிர இது பாருங்க, ஏதாவது தூக்கி காட்டுற சடங்காச்சாரம் இல்ல அப்படின்னு நானும் என்ன கொண்டு வந்திருப்பேன்? கையில என்ன கொண்டு வந்திருப்பேன்? என்னது? ஆமா, அது மரக்கட்டை பொம்மையா பிளாஸ்டிக் பொம்மை எது கிடைக்குதோ அது என்ன பண்ணிட வேண்டியதான். தூக்கி என்ன பண்ண டைங்கின்னு அப்படியே மேல ஒரு ஏத்து, அப்புறம் என்னது? ஒரு இறக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை ஏத்து இறக்கு, ஏத்து இறக்கு. அப்புறம் ரூம்ல கொண்டு போய் என்ன செஞ்சிடணும்? போட்டு. ஆனா இங்க ஏத்து இறக்கு இல்ல, பைபிள்ல இருந்து சரக்கு. எதனால ஆமஞ்சல போறீங்க? சரக்குன்னு நீங்க வேற மாதிரி எதுவும் நினைச்சிடாதீங்க. அதையும் நான் தெளிவா என்ன பண்ணிடுறேன், சொல்லிடுறேன். ஆமென் அல்லேலூயா. இயேசு பிறந்து விட்டார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கிரியைகளினால என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு கொண்டு போய் வெளிப்படுத்த வேண்டும். அது எப்படி? கனியினாலே. கனியினாலே. எத்தனை பேர் கனி கொடுக்க விரும்புறீங்க? அப்படின்னா உங்களுக்குள்ள யார் பிறந்திருக்கிறா? இயேசு. ஆமா, இயேசு பிறந்துட்டாரு, பிறந்து வளர்ந்துட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். வளர்ந்துகிட்டே இருக்கிறார். நீங்களும் வளரணும், அவர் என்ன செய்யணும்? வளர. நீங்களும் வளரணும், அவரும் வளரணும். ஆமென் சொல்லுவோமா? ஆமா, அதனாலதான் இயேசு இன்னைக்கு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட பாருங்க, ஒரு தேசத்துடைய ரட்சகர் அல்ல, ஒரு ஊருடைய ரட்சகர் அல்ல. அவர் யாரு? உலக ரட்சகர். ஆமா, அவர் யாரு? உலக ரட்சகர். நீங்க யாருக்கு பிள்ளையா இருக்கிறீங்க? உலக ரட்சகர். ஆமா, இன்னும் ரொம்ப பேர் யாருக்கு பிள்ளை ஆகல? உலக ரட்சகருக்கு பிள்ளையா ஆகல. அவங்கள அப்படியே போகட்டுமா? எக்கோட கேட்டு என்ன செய்யுங்க? போகட்டுமா? இல்ல இல்ல தானே சொல்றீங்க. அப்படின்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன பண்ணணும்? ஆமா, அந்த புஸ்தகத்தை என்ன பண்ணுங்க? ஆமா ஆமா, எல்லாருக்கும் ஒரு புஸ்தகம் வாங்கி நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, ஆமா, மற்றவங்க கெட்டு போக கூடாதுன்னு நீங்க நினைச்சேன்னா, அவன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஆத்மாவை பாருங்க, சந்தித்த ஆத்மாவே அல்ல, என்ன ஆத்மா? சந்திக்கா ஆத்மா. நம்ம மக்களுக்கு ஒரு டெக்னிக்கல் பாருங்க, நேரவே சுவிசேஷம் யாருக்கு அறிவிக்கிறது? கிறிஸ்தவர்களுக்கு. யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு. இந்த யெகோவா சாட்சிகள் நேர யாரை தேடி போவாங்க? எந்த வீட்டுல பைபிள் வசனம் ஒட்டி இருக்கு, ஆகா சர்ரா, ஆமா உள்ள போ. அது மாதிரி நீங்க பண்ணிடக்கூடாது. புறமார்க்கத்தாருக்கு போய் என்ன பண்ணணும்? இந்த புஸ்தகத்தை கொடுத்து அவங்களுக்கு என்ன சொல்லணும்? சுவிசேஷத்தை, நற்செய்தியை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் எங்க போகணும்? என்ன பாஸ்டர், நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போய் சட்டு புட்டுன்னு நாங்க பல பிளானிங்ல என்ன செஞ்சிருக்கிறோம்? வந்திருக்கு பல பிளானிங். நாங்களும் பல பிளானிங்ல என்ன செஞ்சிருக்கிறோம்? போட்டிருக்கிறோம். அதனால ஒரு ஆத்மாவுக்கு இந்த புஸ்தகத்தை கொடுத்து நற்செய்தியை அறிவிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க? வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்க இருதயத்துல யாரு பிறந்திருக்கிறா? இயேசு. புரியுதா? இயேசு பிறந்திருக்கிறார். ரைட், ஓகே. நான் தொடர்ந்து சொன்னேன், தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறார். அன்பா இருக்கிறவர் உங்களை ரட்சிக்கிறார். சரிங்களா? ஆமா, உங்களை கெட்டு போகாமல் பார்த்து கொள்ளுகிறார். அவர் உங்களை ஆளுகிறார். அவர் உங்களுக்கு ராஜாவா இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஞானத்தை தருகிறார். ராமஜலங்கள ஞானத்தை தருகிறார், தோத்திரம், பரிசுத்தத்தை தருகிறார், ஜபத்தை தருகிறார், துதி ஆராதனை தருகிறார், உங்களை கொடுக்க வைக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே ஒவ்வொரு